ஹலோ கேக்குதுங்களா? வெல்கம் டு another வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங். இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ அண்ட் நானுமே வந்துட்டு ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வி ஆர் ஷூட்டிங் திஸ் வீடியோ. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தமிழில் தான் நிறைய வாசிச்சுட்டு இருந்தேன் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஸ்கூலுக்காக வாசிப்பேன். அதை சப்ளிமெண்ட்ரி ரீட் அப்படின்ட்டு இருக்கும்ல அது. அண்ட் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ். விக்கிபீடியா தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனிதிங். ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு கட்டுரை போட்டியா இருக்கட்டும், பேச்சு போட்டியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விக்கிபீடியா தான் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நான் படிக்கிற காலத்துல. அப்படி இருக்கும்போது அதுலதான் நான் வாசிச்சது மேக்சிமம். வேற எதுவுமே நான் பெரிய அளவுக்குல வாசிச்சதே இல்லை. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல படிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது அண்ட் சில வேர்ட்ஸோட மீனிங் தெரியாது. சில வேர்டை இந்த கண்டெக்ஸ்ட்ல எதுக்கு இதை யூஸ் பண்றாங்க, அதாவது இடியம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. நிறைய விஷயம் வந்து நான் கத்துக்கிட்டது த்ரூ ரீடிங் தான். ஒரு லாங்குவேஜ் நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அதுல எக்ஸல் பண்றதுக்கோ ஃப்ளூயண்ட் ஆகிறதுக்கு இல்ல நிறைய அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான். புக்ஸ் படிக்கிறது அண்ட் இங்கிலீஷ்ல படம் பார்க்கறது, இங்கிலீஷ்ல பாப் சாங்ஸ் கேட்கறது, அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில நான் பிகினரா இருக்கும் போது படிச்ச சில புக்ஸ் அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நிறைய வந்துட்டு எனக்கு நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் வந்து போடும்போதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல வரும், அப்ப நீங்க இங்கிலீஷ் புக் தான் படிப்பீங்களா, தமிழ்லாம் படிக்க மாட்டீங்களா, தமிழ்ல புக்கே கிடையாதா? அந்த மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரீடிங்க தமிழ் ஆங்கிலம் அப்படின்ட்டு பிரிச்சு பாக்குறதே நான் வந்துட்டு தப்புன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இருந்து தமிழ்லயே வாசிச்சதுனால சரி இங்கிலீஷ் நல்லா இருக்கே அப்படின்ட்டு ரீட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு மேக்சிமம் இங்கிலீஷ்ல தான் படிக்கிறேன். அண்ட் தமிழ்லயும் நான் வந்துட்டு இன்னும் நிறைய நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் டு த சென்னை புக் ஃபேர். அங்க நிறைய நல்ல நல்ல டைட்டில்ஸ் கிடைச்சது அண்ட் நிறைய யூடியூபர்ஸும் நிறைய புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரீடிங் வந்து டைவர்ஸா இருந்தாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. ஸோ நீ ஒருத்தவங்க படிக்கிறத வச்சு அவங்கள வந்து தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த புக்ஸை வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபியூ திங்ஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு புக் எடுத்து நீங்க வந்துட்டு எவ்வளவு ஷார்ட்டான புக்கா இருந்தாலுமே எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாம இருக்கலாம். அதுக்கு பக்கத்துல பெட்டர் ஏதாவது ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் எடுத்தோடனே தயவு செஞ்சு கிளாசிக் லிட்ரேச்சர்லாம் எடுத்து படிக்காதீங்க. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் தான். இங்கிலீஷ்ல வந்து படிக்கலாம்னதும் இந்த அப்போ வந்துட்டு புக் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய கிடைக்கல புக்ஸ். அதனால அந்த ஐ திங்க் 2019 தான் ஃபர்ஸ்ட் எனக்குன்ட்டு நான் வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல பார்த்தேன். அமேசான்ல புக்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அப்போ வந்துட்டு உள்ள போயிட்டு சீப்பான ரேட்ல என்னெல்லாம் புக்ஸ் இருக்கு. ஏன்னா நான் அப்போ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டா இல்லையா, அதனால எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் மணி, நான் பேரண்ட்ஸை தான் கேட்கணும். அதனால ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல என்ன புக்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே கிளாசிக்ஸா தான் இருந்தது. இந்த கஃப்காவோடது அண்ட் இந்த இன்னொரு புக் வாங்க, ரொம்ப ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர்னு நினைக்கிறேன், ட்ரெஷர் ஐலான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஐயோ படிக்கிறேன் ஒண்ணுமே புரியல. ஆனா படிச்சு முடிச்சுட்டேன். சரி போ அப்படின்ட்டு. எதுவுமே புரியல. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு 2000க்கு அப்புறம் எழுதின புக்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த புக் தான் படிக்கணும், இது படிக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அது நான் ஒண்ணு சொல்றேன், கிளாசிக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. ரீடிங்ல கொஞ்சம் பரிச்சயமானதுக்கு அப்புறம் சரி கிளாசிக்ஸ் படிக்கலாம் உங்களுக்கு தோணும் போது, அதுக்குமே கிளாசிக்ஸ்லயும் பிகினர் லெவல் அந்த மாதிரி கிளாசிக்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமானதுக்கு போங்க. ஆனா ஏன்னா வந்துட்டு அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கே வந்து அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1800s எழுதின புக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். எப்படி நமக்கு வந்து தமிழ்ல வந்து சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய வார்த்தை நமக்கு மேபி புரியாம இருக்கலாமோ, அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அது மட்டும் 2000க்கு அப்புறம் எழுதுனது இப்போ ரீசெண்டா எழுதுனது அதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க ரீட் பண்றதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல வந்துட்டு புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியன் ஆத்தர்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். சுதா மூர்த்தி அண்ட் ரஸ்கின் பாண்ட் அவங்களோட புக்ஸ் எல்லாம் நிறைய ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. கம்மியான ரேட்ல இருந்து கிடைக்குது. நிறைய இடத்துலயும் ஈஸியா அவைலபிளா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த டைரி ஆஃப் விம்பி கிட் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. அது வந்துட்டு குழந்தைங்களுக்காக எழுதப்பட்டது. ஸோ அதுவுமே நீங்க வாங்கி படிக்கலாம். எந்த செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர்லயும், அதாவது இந்த புக் ஃபேர் எல்லாம் போடுவாங்க இல்ல கிலோ, அதாவது அந்த மாதிரி புக் ஸ்டோர்ல கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு மணி ஒரு ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுங்க. அண்ட் சரி, நான் வந்துட்டு அந்த வகையில நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லிடுறேன் நான் என்ன புக் படிச்சேன் அப்படின்ட்டு. ரஸ்கின் பாண்ட் எழுதுனதுல நான் எந்த புக்குமே படிக்கல. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்துட்டு ஆங்கிரி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படின்ட்டு ஒரு புக் எழுதிருக்காரு. அதுவும் நான் படிச்சிருக்கேன்.
இது எப்படின்னா ஃபுல்லா பிக்சர்ஸா இருக்கும் அண்ட் ஸ்டோரிஸா இருக்கும். உங்களுக்கு வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்காது. சிம்பிளான பேசேஜஸ் தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு சில வார்த்தைக்கு மீனிங் தெரியலனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்க டிக்ஷனரில பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஒரு ஒரு பென்சிலை வச்சு பக்கத்துல அதை அண்டர்லைன் பண்ணி எழுதி கூட வச்சுக்கலாம். எழுதும் போது உங்களுக்கு வேர்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த புக்ல இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சுதாமூர்த்தியோட 3000 ஸ்டிச்சஸ் அந்த புக் நான் படிச்சிருக்கேன். அண்ட் இதுவும் வாங்கி படிச்சேன், இந்த அப்சைட் டவுன் கேக். இது வந்துட்டு நிறைய புராணங்கள்ல இருந்து எடுத்த கதைகளா இருக்கும். இவங்க எப்பயுமே நிறைய என்ன எழுதுவாங்கன்னா, அந்த ரியல் லைஃப்ல அவங்க பாக்குற மக்கள் அதை பத்திய நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவாங்க. சுதாமூர்த்தி இவங்களோட புக்ஸ் ஒரு 2-3 தான் படிச்சிருக்கேன். ஸோ நல்ல சாய்ஸ் தான். இதுதான் இந்தியன் ஆத்தர்ஸ்ல நான் சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பெருமாள் முருகன் அவரோட நிறைய புக்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணி பாருங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக. இந்த புக் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா லிட்டில் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பல ஆயிரம் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு குட்டி இளவரசன் அவரோட வந்து ஏர்கிராஃப்ட் வந்துட்டு பழுதாயிரும். அதனால ஒரு பிளானட்ல போய் ஒவ்வொரு பிளானட்டா அவர் சுத்திட்டு இருக்காரு. அப்படி இந்த புக் போகும். இதுக்குள்ள இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும் அழகா. பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும் அண்ட் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லா அடல்ட்டும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புக். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்துல சில்ட்ரனா தான் இருந்துப்போம். சின்ன வயசுல நமக்கு இதெல்லாம் படிக்க சான்ஸ் கிடைக்கல. அதனால இதை கண்டிப்பா படிங்க. நீங்க பிகினரா இல்லைனாலும் இதை படிங்க. இது நீங்க படிச்சது இல்லை அப்படின்னா. த்ரில்லர் வந்துட்டு ஒரு நல்ல ஜானர். ஏன்னா நீங்க வந்துட்டு அடுத்து என்னன்னு உங்களை வந்து அந்த ஈர்த்துக்கிட்டே இருக்கும் புக்கு. நீங்க அடுத்தடுத்து ரீட் பண்றதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணும். அந்த வகையில ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு த்ரில்லர்னா அது சைலண்ட் பேஷண்ட் அப்படின்ட்டு இது ரொம்ப பாப்புலரான புக்கு. நிறைய இடத்துல மேபி பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னா ஒரு உமன் அவங்க வந்துட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டு அமைதியாயிடுவாங்க. அவங்கள பேச வைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அண்ட் எப்படி அவங்க பேசினாங்களா, என்ன நடந்துச்சு அவங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகும். இது அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் படிச்ச த்ரில்லர் இதெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன், தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னன்னா ஒருத்தரோட பயணம் தான் அந்த புக்கு. ஒரு சின்ன ஒரு யங் மேனோட ஒரு பயணம். அவன் கனவுல வந்துட்டு ஒரு புதையல் மாதிரி ஒண்ணு வரும். அதை தேடி அவன் பயணப்படுறான். அதுதான் வந்து கதையே. அதுவுமே நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து இந்த கதை மூலமா சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கும் நான் என்கிட்ட இல்லை, பட் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்க ஃபேமிலியில என்னோட கசின்ஸும் சரி நாங்க 5 பேருமே ரீடர்ஸ் தான். அதனால என்னென்ன புக் படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து லிட்ரேச்சர், என் அக்கா வந்து ஹிஸ்ட்ரி, எங்க அக்காக்கு எல்லாம் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப படிப்பாங்க. அண்ட் ஒரு அண்ணா வந்து த்ரில்லர்ஸ் தான் போதும், அதுதான் நிறைய படிப்பான். அண்ட் என் தம்பி இருக்கானே அவன் ஒரு ஒரே நான் ஃபிக்ஷனாக தான் படிப்பான். பெரும்பாலும் நான் ஃபிக்ஷன் படிக்கிற ஆண்களை வந்து ஃபிக்ஷன் கதைகள் படிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காரு, ஃப்ரெட்ரிக் பேக்மேன். அவர் எழுதின A Man Called O அது வந்துட்டு ஆண்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வயசான ஒரு ஓல்டு மேன் கேரக்டர் தான் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட். அவருக்கு வந்து யாரை பார்த்தாலும் எரிச்சலா வருது. என்னையுமே வெறுப்பாரு. இப்படி இருக்காங்களே, அதாவது அந்நியன் படத்துல வர அம்பி கேரக்டர் மாதிரி தான். மனுஷா இது இல்லை, லாபம் வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நக்காண்ட இடத்துல குப்பையை போடுறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு ஆள். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. அந்த மாதிரி எல்லாரையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுவும் இந்த ஜென்ரேஷன் ஆட்களை சுத்தமா அவருக்கு பிடிக்கல. ஸோ ஒரு ஆணோட மைண்டுக்குள்ள என்னெல்லாம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வந்துட்டு அங்கங்க ஃபன்னியா இருந்தது. அண்ட் ரொம்ப வந்து என் மனசை தொட்ட ஒரு கதை அது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை படிக்கும் போது ஒரு கிரீஃப் அப்படிங்கிறத வந்துட்டு இவரை தவிர வேற யாரும் அவ்வளோ அழகா சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட நேத்து தான் இவரோட மை ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சேன், இப்போ இவரோட லாஸ்ட் ரிலீஸ். அதனால அந்த புக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனி எர்னாக்ஸ்னு ஒருத்தவங்க நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கினாங்க 2023-4 தெரியலையே. அவங்க வந்துட்டு எழுதின புக்ஸ் எல்லாம் நான் வாங்கி படிச்சேன். இதுல ஸ்பெஷலி விமன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட லாஸ்ட் டேஸ் அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க அம்மா கூட தனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நினைச்சு பார்க்காங்க. அந்த மாதிரி இந்த புக் போகும். இவங்க புக்ஸ் எல்லாமே 100 பேஜஸ்க்குள்ள தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். பார்த்தாங்க இது வந்துட்டு 90 பேஜஸ் தான். இது ஃபாண்ட்டுமே பாதி பேஜுக்கு தான் அந்த கண்டெக்ஸ்டே இருக்கும். ஃபாண்ட் பெருசா இருக்கும். அதனால நீங்க டக்குன்னு படிச்சிடலாம். ரொமான்ஸ் என்ற ஒரு ஜானர் இருக்கு மக்களே. அதுல வந்துட்டு
எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு 2 சொல்லணும்னா, ஃபுல் மீட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஆத்தர் தான் இருக்காங்க. நோனா உப்பல். ஒரு ஃபீமேல் ஆத்தர் எழுதுற ரொமான்ஸ் ரீட்லாம் படிங்க. இன் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சேத்தன் பகத். ஆனா அவர் வந்து ஃபுல்லா வுமன வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தான் காட்டியிருக்காரு ஃபுல்லா. அதுவும் வந்துட்டு ஐயோ! இந்த 2 ஸ்டேட்ஸ் படிச்சேன் பாருங்க. அந்த ஒரு புக் தான் அவரோடது படிச்சேங்க. அதுவும் ஒன் இந்தியன் கேர்ள்னு படிச்சேன். ஐயோ! அவ்ளோ கேவலமா இருந்தது. அதெல்லாம் எப்படிதான் எல்லாரும் படிச்சு நல்லா இருக்குன்னு வேற ரிவ்யூ போடுறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது வந்து நான் ஸ்டார்ட்டிங்லயே அவர் புக்ஸ படிக்கிறதே நான் விட்டுட்டேன். ஸோ ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவ வந்து அவள் லவ்வர எப்படி பார்க்குறா? எப்படி அவளோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றா? ஆ அவளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் படிக்கும்போது அதுதான் உண்மையான லவ் இல்லையா? ஜான் கிரீனோட ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அது எப்படின்னா ஒரு 2 பேரு ஆ 2 பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அவங்களோட லைஃப் வந்து அவங்க நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த குட்டி அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்க லைஃப்ல என்னலாம் பண்றாங்க அந்த கடைசி நேரத்துல இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க குட்டி குட்டி விஷயங்கள்லாம். அண்ட் அதை படிக்கும்போது எனக்கு லைஃப் மேல ஒரு ஹோப் எனக்கு வந்துச்சு. சைஃபைல வந்துட்டு நான் 2 புக் படிச்சேன். த டைம் மிஷின் ஒன்று, ஹச்ஜி வெல்ஸ் அவர் எழுதுனது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி ஜூலிஸ் வெர்னியோடது. இவர் எழுதுனா அந்த அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் அந்த புக்குமே நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஃபுல் வெர்ஷன் கிடையாது. இது வந்துட்டு ஷார்ட்டர் வெர்ஷன் யங் ரீடர்ஸ்க்காக. ஒன் மோர் ரெக்கமெண்டேஷன், இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான புக் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இந்த ஆத்தர் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சைஃபைல வந்துட்டு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஒரு புக் தான் நான் சொல்ல போறேன் இப்போ. தி சாங்டம் கீ அப்படின்ட்டு சுதர்ஷனா அவங்க எழுதுனது. அந்த புக் வந்துட்டு செட் இன் இந்தியாவில் நடக்கிற நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டேஞ்சர் திங்ஸ், டார்க் அந்த மாதிரி சீரீஸ்க்குலாம் நீங்க ஃபேன்னா கண்டிப்பா இந்த புக் வந்து செக் பண்ணி பாருங்க. ரிட்டன் பை மை ஃப்ரெண்ட், அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் அண்ட் சீக்வல் கூட வருது எப்போன்னு தெரியல, பட் ஷீஸ் ரைட்டிங் இட். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சைஃபை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்ல நடக்கிறதெல்லாம் படிக்கிறத விட நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நடக்கிறது அது படிக்கும்போது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன், திஸ் புக் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்டர்மீடியட் லெவல்ல ஒரு புக் நான் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் படிச்சிருவேன் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா டான் ப்ரௌனோட புக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வந்துட்டு ஒரு வேர்ல்ட பில்ட் பண்றது, அவ்வளோ ஒரு கதைக்குள்ள அவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது வந்துட்டு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த கதைக்குள்ளேயே போயிடுவோம். அவங்க டிராவல் அந்த ஒரு உலகமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இவர் எப்பயுமே வந்துட்டு ஒரு மர்டரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்குன்னு சொல்லுவாரு. நான் 2 புக் தான் படிச்சிருக்கேன். ஆனா இதுதான் மற்ற எல்லா புக்லயும் டெம்ப்ளேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணல, எல்லா புக்கையும் படிச்சு முடிக்கணும்னு. இது டாவின்சி கோட், இந்த புக் நல்லா இருக்கும். அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அது வந்து அதுவும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அது போக சில புக்ஸ் நான் சொல்லணும்னா, ஃப்ரேடா மெக்ஃபெடனோட புக்ஸ் படிங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எஸ்பெஷலி டு ஸ்டார்ட் வித் நெவர் லை படிங்க. ஐயோ, அப்படி ஒரு புக்கை நான் படிச்சதே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்களோட பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அவங்க எழுதுன ஒரு 4-5 புக்கை நான் படிச்சிருக்கேன். அதுல வந்துட்டு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹவுஸ்மேட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரீசெண்டா கூட படமா வந்துச்சு இல்லையா, லாஸ்ட் இயர். நல்லா இருந்தது. புக்கு வந்து உங்களை அந்த புக்குக்குள்ள உங்களை இழுக்கணும்னா அது வந்து கண்டிப்பா ஒரு த்ரில்லரால தான் முடியும், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு படிக்கிறதுக்கு. ஸோ அந்த படி நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஐ எம் நாட் லைக், நான் வந்துட்டு பெரிய ப்ரோலாம் கிடையாது இந்த இங்கிலீஷ் புக்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச புக் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாசிக்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். எப்பவுமே அந்த ஸ்டார்ட் பண்ற ஸ்டெப்பு பாக்குறது கஷ்டமா இருக்கும், மலைப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ எது உங்க கையில ஈஸியா, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் சஜஷன், அவ்வளவுதான். இது எடுத்துக்கிறதும் எடுக்காதும் உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு அவைலபிளா ஈஸியா கிடைக்குதோ அதை படிங்க. இந்த புக்கெல்லாம் படிச்சு நீங்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லல. லைப்ரரி போங்க, நிறைய புக்ஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது பழைய புக் ஸ்டோர் போனீங்கன்னா ஐயோ சான்ஸே இல்லை. நான் வந்துட்டு திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சென்னை நிறைய இடத்துல அந்த பழைய புக் ஸ்டோர்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகா கலெக்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க வந்து நல்லா தேடினீங்கனாலே உங்களுக்கு தேவையான புக் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்க வந்து இவங்க சொன்ன புக் தான் படிக்கணும், அவங்க சொன்ன புக் தான் படிக்கணும்னு கிடையாது. அண்ட் ரீசெண்ட் ரிலீஸ் தான் படிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. எனிதிங் தட் இஸ் ஈஸிலி அவைலபிள் டு யூ நீங்க படிக்கலாம். எல்லா புக்குமே நல்ல புக்கு தான். பாப்புலரான புக் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்க ஏதாவது ரேரான அண்டர் ரேட்டடான புக் படிச்சாலும் கண்டிப்பா எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இன்னொரு உருப்படியான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாடா.